இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஹாய் மைனி. ஹாய் தீபி, காலேஜ்ல எப்படி போகுது? காலேஜ் எங்கேயும் போலே, அது அங்கேயே தான் இருக்கு. நான் தான் போயிட்டு வரேன். ஜோக்கு தெரியுது, மொக்க ஜோக் அடிக்கிறது உங்க குடும்ப வியாதின்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் மைனி, அண்ணனும் மொக்க ஜோக் அடிப்பாரா? எது அடிப்பாராவா? நீ வேற கொலையா கொல்லுவாரு. மைனி அண்ணன் அடிச்சதுலயே மொக்க ஜோக் ஏதாவது சொல்லுங்களேன். ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. இரு, நான் ஏதாவது யோசிச்சு சொல்றேன். அமெரிக்கால நியூயார்க்ல இருக்கிற எல்லா பணக்காரவங்களும் ஏன் வாட்ச் கட்டிட்டு போறாங்கன்னு சொல்லு. டைம் பார்க்க கரெக்டா? இதுவே கொஞ்சம் மொக்கதான். ஆனா உங்க அண்ணா ஒண்ணு சொன்னாரு பாரு. ஏன் கட்டலனா கீழே விழுந்துருல? ஐயோ 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 ஐயோ. சரி நான் ஒரு ஜோக் சொல்லவா? சொல்லித்தால. என்ன பண்றது, இந்த குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டேன். வேணா விடவா போறீங்க? கேளுங்க. ஒருத்தன் தட்டு வாங்கறதுக்காக பாத்திர கடைக்கு போனானா. அவன் கேட்ட தட்டு தவிர அந்த பாத்திர கடையில எல்லா தட்டும் இருக்கான். அப்படி அவன் என்ன தட்டு கேட்டிருப்பான்? தங்க தட்டு கேட்டிருப்பான். அதான் இல்ல, அவன் பறக்கும் தட்டு கேட்டானா. தம்பி, சேமியா பாக்கெட்டா இருக்கு? இருக்குண்ணே. சீக்கிரம் 2 பாக்கெட் எடுத்துட்டு வாப்பா. கொஞ்சம் சீக்கிரம்பா. மாமா, அவர் என்ன கேக்குறாரு? ஒண்ணும் இல்ல, நீ வேலைய பாரு. தம்பி, கொஞ்சம் சீக்கிரம் சேமியா பாக்கெட் எடுத்துட்டு வாப்பா, டைம் ஆகுது. மாமா அவரு சேமியா கேக்குறாரு மாமா. இரு, நான் வேணா போய் எடுத்துட்டு வந்துடுறேன். ஷாலினி, கண்டுக்காத விடு, வேலைய பாரு. சீக்கிரம் எடுத்துட்டு வாப்பா. ஏப்பா, சேமியா பாக்கெட் கேட்டது காதுல விழுவல? எவ்வளவு நேரமா வெளில நிக்கிறது? ஒண்ணுக்கு 2 பேரா வந்துட்டு வியாபாரத்தை கவனிக்காம திமிரா வேற பண்ணிட்டு இருக்கீங்க. யார மதிக்காம பண்ணிட்டு இருக்கா? நீங்க தான் மரியாதை தெரியாம பண்ணிட்டு இருக்கீங்க. கடை இங்க இருக்கு, ஏதாச்சும் ஜாமான் வேணும்னா இங்க வந்து கேட்கணும். அதை விட்டுட்டு ரோட்ல நின்னு கத்துனா நான் ஜாமான் எடுத்துட்டு வந்து உன் கையில கொடுக்கணுமா? கொடுக்கணுமாவா? ஏய், கொடுத்து தாண்டா ஆகணும். நீ கடை தானே வச்சு நடத்துற, நீ ஒன்னும் கவர்மெண்ட் வச்சு நடத்தலையே. அதே தாண்டா நானும் சொல்றேன், கடை தான் வச்சு நடத்துறேன். உனக்கு சேவை செய்யறதுக்கு கவர்மெண்ட் வச்சு நடத்தல. ரோட்ல நின்னு கத்திட்டு இருக்கவங்களுக்குலாம் என்னால ஜாமான் எடுத்துட்டு வந்து கொடுக்க முடியாது. ஏய், என்ன வாடா போடன்னு பேசுற? வாயை உடைச்சிருவேன். வாயை உடைச்சிருவியா? ஏங்க, முதல்ல வாய் விட்டது நீங்க தான். நாங்க உங்களை மதிச்சு நடக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்க எங்களை மதிச்சு நடக்கணும். அப்படி என்னங்க உங்களுக்கு கடை வச்சிருக்கிறவங்கள பார்த்தா அவ்வளவு அலட்சியமா இருக்கா? ரோட்ல நின்னு கத்துறீங்க. ஏய் பொம்பளை, காசு கொடுக்கறது நான் சொல்றபடிதான் நீங்க நடந்துக்கணும். ஓ, காசு கொடுத்தா அப்ப என்ன வேணா பண்ணிக்கலாமா? நான் உன்கிட்ட காசு கொடுத்துட்டு உன் செவில்ல 2 அரைஞ்சா சும்மா இருப்பியா? வாய் இருக்குன்னு என்ன வேணா பேசக்கூடாது, சரியா? ஏய், நான் யாருன்னு தெரியாம ஓவரா பேசிட்டு இருக்க. என்ன மிரட்டுறீங்களா? உங்கள மாதிரி டெய்லி 1000 பேரை நாங்க பாத்துக்கிட்டு தான் இருக்கோம். பெண்ண சேமியா தானே கேட்டீங்க? இருங்க. ஏய், இரு மாமா. இந்தாங்க 90 ரூபாய். புடிங்க. இங்க நிக்கிறீங்களே, அதுதான் கடை. அங்க இருக்கிறது ரோடு. இங்க வந்து நின்னு நீங்க என்ன பொருள் கேட்டாலும் நாங்க எடுத்து தருவோம். ரோட்ல நின்னு கத்துறவங்களுக்கு எல்லாம் ஜாமான் தர முடியாது. இஷ்டம் தான் வாங்குங்க, இல்ல வேற கடையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. காலையில நேரம். மைனி, அண்ணன்ல? உங்க அண்ணனா? அச்சோ, இத்தனை நேரம் உங்க அண்ணனே முந்தானியில தான் முடிச்சு வச்சிருந்தேன். இப்பதான் அவுத்துக்கிட்டு போனாரு. ரொம்பத்தா. சரி, நான் காலேஜ் போறேன், பாக்கெட் மணி கொடுங்க. பாக்கெட் மணி இந்தா 50 ஓவா. பார்த்து பத்திரமா செலவு பண்ணுமா. என்ன வெறும் 50 ரூபாய் கொடுக்குறீங்க? 500 ரூபாய் கொடுங்க. 500 ரூபாயா? எதுக்கு? ஆமா, எங்க அண்ணன்ட்ட கேட்டா அது 500 ரூபாய் தான் கொடுக்கும். அன்னைக்கு 100 ரூபா தானே கொடுத்தாரு. அது கேட்காம கொடுத்தாரு. நான் கேட்டா 500 ரூபாய் குறைச்சு கொடுக்க மாட்டாரு எங்க அண்ணன். 500 ரூபா கொடுக்கறாரு உங்க நொண்ணே. இரு. சொல்லு உணரமா. மாமா, தீபி பாக்கெட் மணி 500 ரூபா கேக்குறா. என்ன 500 ரூபா கொடுத்து பழக்கம் பண்ணி வச்சிருக்கியா? யார் சொன்னா? காலேஜ் படிக்கிற புள்ளைக்கு எதுக்கு 500 ரூபாவா? நாளா அவ்வளவு காசு கொடுத்ததே இல்ல. அவள்ட்ட போன் கொடு. கொடுக்குறேன். பேசு. சொல்லுனா. ஏ தீபி, அறிவில்ல உனக்கு? அவகிட்ட போய் 500 ரூபாய் கொடுப்பாருன்னு சொல்ற? அவ அலைய மாட்டா. நான் உனக்கு ஜிபே பண்றேன். வந்துருச்சா பாரு. வந்துருச்சுனா. அவங்க அண்ணிட்ட போன் கொடு. சொல்லு மாமா. ஓனர்மா, நான் புடிச்சு நல்லா திட்டி விட்டேன். பாக்கெட் மணியா வெறும் 10 ரூபாய் மட்டும் கொடு. சரி மாமா, 10 ரூபா தானே குடுக்குறோம். இந்தாமா புடி. கொடுத்துட்டேன் மாமா. கொடுத்துட்டியா? அவள ஒழுங்கு மரியாதை பிங்க் பஸ்ல காலேஜுக்கு போயிட்டு வர சொல்லு. அப்பதான் புத்தி வரும். சொல்றேன். மைனி, ஒரு நிமிஷம். அண்ணா, கடைக்கு வரும்போது வலி மருந்து வாங்கிட்டு வாங்கண்ணா. எதுக்கு? தேவைப்படும்னு நினைக்கிறேன். சரிண்ணா, நான் கிளம்புறேன். பாய் அண்ணா. பாய் மைனி. நீ ஓனர்மா, தீபி காலேஜ் போயிட்டாளா? போயிட்டா. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு காசோட அருமையே தெரிய மாட்டேங்குது. ஒரு 500 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறோம். அசால்ட்டா 500 ரூபாய் கேக்குறா. அதான் புடிச்சு நல்லா திட்டி விட்டேன். பாவம் புள்ள என்ன நினைச்சுச்சோ. டேய் மாமா,
ரீல் வந்து போச்சுடா. நீ உன் தங்கச்சி கிட்ட பேசிட்டு இருந்தத ஸ்பீக்கர்ல போட்டு நானும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? எப்படி நான் உன் தங்கச்சியை பார்த்து அலையறனா? வாங்க. ஐயோ, இதுக்கு தான் வழி மருந்து வாங்கிட்டு வர சொன்னானா? சீக்கிரம் கடையை தர மாமா, நேரம் ஆகுது பாரு. ஏய், நான் என்ன வேணும்னே லேட் பண்ணேன்? மழையால லேட் ஆயிடுச்சு. சும்மா என்னைய குறை சொல்ல சரி வேண்டியது. சரி. என்ன கடை மேல் போட்டு பூட்டி இருக்கு? என்ன மாமா சொல்ற? எங்க நகரு? ஆமா மாமா, நம்ம பூட்டுக்கு மேல பூட்டி இருக்கு. யார் பூட்டி இருப்பா? யாராச்சும் நம்ம கிட்ட விளையாடுறாங்களா என்ன? இன்னைக்கு உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நவுரு. மாமா மாமா என்ன பண்ற மாமா? இர்ரி. ஐயோ மாமா பாத்து மாமா. பங்காளி பங்காளி என்ன பண்றீங்க? அறிவு இருக்கா? யாராச்சும் பூட்டின போட்டு உடைப்பாங்களா? என்கிட்ட கிட்ட நான் சாவி தந்துருக்க போறேன். ஐயோ மாமா என்ன கால் நல்லது போட்டுருமா? என்னன்னு கேள்விட்டா? மாமா, வேணாம் மாமா. பங்காளி நீங்க என்ன லூசா? ஒரு குடும்பஸ்த நீங்க கோவப்படலாமா? அதுவும் நம்ம குமரேசன் கிட்ட. நம்ம குமரேசன் என்ன ஊக்கு நினைச்சுக்கிட்டீங்களா? நம்ம குமரேசன் கிட்ட தானே எப்பவுமே இந்த சைஸ்ல ஒரு கத்தி இருக்கும். இந்த கத்தி எடுத்து கோவத்துல பொசுக்குன்னு ஐயோ மாமா மாமா கத்தி மேல பட்டுச்சா மாமா? உனக்கு ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் ஆகல. டேய் பாவி, நீ நல்லாவே இருக்க மாட்டடா. நாசமா தான்டா போவ. நாங்க எந்த ஜென்மத்துல உனக்கு என்னடா பாவம் பண்ணோம்? இப்படி எங்க நிம்மதியை கெடுத்து ஒழியிற. ஷாலினி, கொஞ்சம் மாமா, பொறுமையா நான் ஒண்ணும் பேசிக்கிறேன். இல்ல. ஐயோ அக்கா இருக்காருன்னு சொன்னேன். நான் கத்தி எடுத்து குத்த வரல. ஒருவேளை கோவத்துல எடுத்து குத்திட்டா என்ன ஆகுன்னு எச்சரிக்கை பண்ணேன். நீ ஊன்னு சொன்னா இவனுக்கு ஒரே சொல்லிடுறான். வேண்டாம் குமரேசா, உன்ட்ட எத்தனை டைம் சொல்றது வன்முறை வேண்டாம் வேண்டான்னு? வன்முறைங்கிறது ரெண்டு பக்கம் கூர்மையா இருக்கிற கத்தி மாதிரி. ஒரு நேரம் போல ஒரு நேரம் இருக்காது. கடைக்காரனுக்கு தான் அறிவு இல்ல, உனக்குமா? யார கேட்டு என் கடைக்கு மேல் போட்டு பூட்டின? மாமா இந்த நாய்கிட்டேல என்ன மாமா பேச்சு? உன்னை கத்தியால குத்த வந்தானு முதல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா மாமா? அதெல்லாம் ஐயோ வேண்டாம். அக்கா, நான் கத்தியால குத்த வரல. குத்துனா என்ன ஆகும் தான் சொன்னேன். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கேஸ் கொடுத்தாலும் எழுத மாட்டாங்க. அப்படி ஒரு வேலை எழுதுனா உங்க புருஷனும் தான் குமரேசன் மேல கள்ள தூக்கி போட்டு கொல்ல பார்த்தாரு. அதுக்கு குமரேசன் பொண்டாட்டி உங்க புருஷன் மேல கேஸ் கொடுத்தா ஏத்துப்பீங்களா? சொல்லுங்க மகளி, ஏத்துப்பீங்களா? நீ வாயை மூடுடா. இதுக்கு மேல ஏதாச்சும் பேசுன செருப்பு பிஞ்சிரும், ஜாக்கிரதை. ஏய் ஷாலினி, கடைக்காரரு என்ன இதெல்லாம்? நீங்க ஒழுங்கா வாடகை கொடுத்துருந்தா அக்கா என்ன பேச போறாங்க? சொல்லுங்க. எல்லா தப்பையும் நீங்க பண்ணிக்கிட்டு என்னை கெட்டவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இனிமே 5ஆம் தேதி வாடகையை தம்பிட்ட கொடுத்துரு. அந்த தம்பி காலையில என் வீட்டுக்கு வந்து இந்த மாசம் வாடகையை கூட்டிட்டு போயிட்டான். என்ன பாக்குறீங்க? தேதி 5 ஆச்சு, வாடகை என்னாச்சு? அண்ணாச்சி உன்கிட்ட கடைக்கு வாடகை வாங்கி தான் கொடுக்க சொன்னாரு, புடிங்கி கொடுக்க சொல்ல. வாடகை கொடுக்க ஒரு நாள் லேட் ஆச்சுன்னா கடைக்கு மேல் போட்டு பூட்டுவியா? ஐயோ கடைக்காரரு, நான் ஒன்னும் அவ்வளவு கெட்டவன்லாம் கிடையாது. ஒரு நாள் வாடகை கொடுக்க லேட் ஆச்சுன்னா யாராச்சும் மேம் போட்டு போடுவாங்களா? சொல்லுங்க. 3 மாசத்துல அண்ணாச்சி பகுதி காசு கொடுக்க சொன்னாரு, ஞாபகம் இருக்கா? பகடியே 3 மாசத்துல கொடுக்க வழிய பாரு. ஞாபகம் இல்ல, மறந்துருச்சுல. அந்த ஞாபகப்படுத்து தான் அந்த மேம் போட்டுறாமாலாம். அண்ணாச்சி கொடுத்த 3 மாசம் டைம் அடுத்த மாசத்தோட முடிஞ்சு போச்சு. மொத்தம் 20 லட்ச ரூபால 8 லட்ச ரூபா போக பாக்கி 12 லட்ச ரூபா. அடுத்த மாசம் என்ன வைங்க பங்காளி? இல்லைன்னா குமரேசா, சொல்லுண்ணா. இவன் 8 லட்ச ரூபா கொடுக்கலன்னு ஏன் அடுத்த மாசம் வன்முறையில் ஈடுபட்டுக்கலாம். சரிண்ணா, நான் பாத்துக்கிறேண்ணா. டேய் அல்லக்கை, மடக்கி உள்ளவை. ஏற்கனவே வாங்கினது பத்தாதா? 1 மாசம் டைம் இருக்குதுல, நான் பாத்துக்கிறேன். அப்புறம் எதுக்கு பங்காளி வெட்டி பேச்சு? வாடகை எடுத்து வைங்க, நான் கிளம்புறேன். ஷாலினி போன் எடு. அண்ணாச்சிக்கே வாடகை அமிச்சாச்சு. இருந்தாலும் வீம்பு பங்காளி உங்களுக்கு. என்னானாலும் என் கையில வாடகை காசு கொடுக்க மாட்டீங்கல்ல? பாக்குறேன் எவ்வளவு நாளைக்குன்னு. இந்தாங்க சாவி, பூட்டு தொடங்க. ஓ சாரி, பூட்டு என்னடுதுல, நானே திறந்துக்கிறேன். குமரேசா வர பங்காளி, வரேங்கா. டெய்லியும் 6 மணிக்கு ஷாலினி ஸ்டோர்ஸ்ல வீடியோ ரிலீஸ் ஆயிரும், மறக்காம பாத்துருங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜை வந்து ஃபாலோ பண்ணுங்க. மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Powered by ஆச்சி மசாலா, சன்லேண்ட் ரீஃபைண்ட் ஆயில் அண்ட் ஃபெமினைன்.